வணக்கம் அன்பர்களே. இறைவனுடைய வழிபாடுகள் தமிழர்கள் என்று தோன்றினார்களோ அப்போது இருந்தே இறை வழிபாடு நாளுக்கு நாள் மாற்றங்களோடு நிகழ்ந்த வண்ணம் இருக்கிறது. ஆதியில் மனிதன் இறைவனை இயற்கையாகவே வழிபட்டான். மரம், செடி, கொடி, உயிரினங்கள் இதை தெய்வமாக வழிபட்டான். அதன் பின்பு இறைவனுடைய சக்தியை ஒரு சிலை ரூபத்தில் வைத்து வழிபடத் தொடங்கினான். நாகரிக வளர்ச்சிக்கும் தெய்வ வழிபாடுக்கும் தொடர்பு இருந்தது. தமிழர் மட்டும்தான் மிகவும் தொன்மையான சுடுமண் சிற்பங்களை வைத்து வழிபாடு செய்திருக்கிறார். இன்றும் பழமையான கோயில்களில் சுதை வடிவ சிற்பங்கள் இருப்பதை காண முடியும். அதுதான் மூலவராக இருக்கும். பெரும்பாலான இந்த சுதை வடிவ சிற்பங்களுக்கு சாம்பிராணி தைல காப்பு அல்லது மற்ற தைல காப்புகளை மட்டுமே சாற்றும் பழக்கம் இருக்கிறது. இத்தகைய சிற்ப கலை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நாம் தமிழர்கள் தொடங்கிவிட்டோம். அந்த கலையை தொன்று தொட்டு வழி வழியாக பலரிடம் பரவி வந்திருக்கிறது. ஆனால் இன்று தமிழகத்திலே ஒட்டிய பகுதியான புதுச்சேரியிலே வாழக்கூடிய சிற்ப கலைஞர் பத்மஸ்ரீ முனுசாமி அவர்கள் இந்த கலையை மங்க விடாமல் அழிந்து விடாமல் பாதுகாத்து பிறருக்கும் கற்பித்து இந்த கலையை வளர்த்து வருகிறார். அவருடைய தொழில் பட்டறையையும் அவரையும் ஒரு சிறிய நேர்காணலில் நாம் இப்பொழுது காண்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இங்க இந்த புதை வடிவத்துல எத்தனை வருடங்கள் உங்களுக்கு அனுபவம் இருக்கு? நாங்கள் பாரம்பரியமாக செய்கிறவங்க தான். நாங்கள் 22வது, எங்கள் அப்பா 21ஆவது தலைமுறைன்னு சொல்லுவாங்க. என்ன 22வது தலைமுறை. அது அதிகமாக தான் இருக்கும். எல்லாம் 4000-5000 வருஷமாக அந்த வேலையில் தான் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. நாங்கள் சுடுகளிமண் சிற்பம் செய்கிறவங்க மண்பாண்ட கலைஞர்கள் தான். நான் ஆதியில் நாடோடியாக வாழ்ந்திருப்போம். அப்போது எங்கே போனாலும் ஒரு மாடோ இதெல்லாம் கொண்டுட்டு போவாங்க. அதுக்கு முன்ன வரைக்கும் நம்ம தண்ணியை கையால் கொண்டு குடித்தோம், நாக்கால் நக்கி குடித்தோம். அப்படி தான் இருந்தோம் நம்ம. அப்புறம் தண்ணி இருக்கிற பகுதியில் வாழும். தண்ணி தீர்ந்து போச்சுன்னா இடம் மாறிக்கிட்டே இருப்போம். அப்புறம் தானியத்தையும் சேமிக்க தொடங்கணும். அதை சேமிக்க தொடங்கும் பொழுது பூச்சி இதெல்லாம் அரிச்சுது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் அந்த மண்ணை குழைச்சி பூசினாங்க. முதல் ரிசர்ச்சே களிமண்ணை குழைச்சி அது ஒரு காட்டுத்தீ பிடிச்சி அதில் எரிஞ்சு அந்த மண் மட்டும் சேவந்த வடியில் இல்லைங்க. அதிலிருந்து தோன்றிய வரலாறு தான் நம்ம. இன்னைக்கு எல்லாரும் மனித குலத்தில் முதல் ஆராய்ச்சியே அதுதான், ரிசர்ச் அதுதான். நீங்கள் இது வரைக்கும் எத்தனை அடி உயரமான சிலைகள் செஞ்சுருக்கீங்க? அதிகபட்சமான உயரம் இது வரைக்கும் 25 அடி வரைக்கும் செஞ்சாச்சு. செஞ்சிருக்கீங்க. பெரிய சிறுவாச்சூர் மதகாளி கோயிலுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இந்து அறநிலைத்துறையை அரசு சார்ந்த தமிழ் அங்கிருந்தே உங்களை இன்வைட் பண்ணாங்க. சரிதான் வேலை கொடுத்தாங்க, செய்து கொடுத்தோம். இப்போ இந்து அறநிலைத்துறையுடைய நாமக்கல்ல ஒரு பெரியூர்னு ஒரு ஊர்ல ஒரு 17 உயரத்துல சிலை செய்து கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்ன ஒரு அமெரிக்கன் ஸ்கூல்ல ஒரு 17.25 அடி உயரத்துல சிலை செய்து கொடுத்துருக்குறோம். இப்போ பொதுவாகவே இப்போ அரசாங்கமும் இந்த சிற்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். ஆமா, பாரம்பரியத்தை உணர்ந்துருக்காங்க. இப்போ 2 வருஷமா ரொம்ப இதை அந்த அவங்களுடைய அரசு பட்ஜெட்லேயே அதை கொண்டு இந்த வருஷம் ஒரு 6 கோயிலுக்கிட்ட மலை கோயிலில் சார்ந்த. ஏன்னா மலை கோயிலில் கோயில் பில்டிங் கட்டியிருக்க மாட்டாங்க. பஞ்சபோதம் பாடுற மாதிரி தான், ஓப்பன் டெம்பிளாக தான் இருக்கும். அப்போ மண் சிற்பத்துக்கு இப்போ ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சுடுமண் சிற்பத்தில் இப்போ அதனுடைய உறுதித்தன்மையை மேம்பட நீங்கள் என்ன கை கொள்றீங்க? ஏன்னா இன்றைய நவீன உத்தியில் உலோகங்களை உபயோகப்படுத்தக்கூடிய நடைமுறை இருக்குது. ஆனால் நம்ம உலோகங்களுக்கு முற்பட்ட காலத்தில் தான் இந்த சுடுமண் சிற்பங்கள் உற்பத்தி ஆகியிருக்கு. அதுக்குனுடைய உறுதித்தன்மைக்கு நீங்கள் எது மாதிரியான விஷயங்களை கை கொள்றீங்க? பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து சமவெளி, ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, கீழடி, அரிக்கிமேடு. பாண்டிச்சேரியில் அரிக்கிமேடு இருக்குது. 16 கிலோமீட்டர் மூழ்கி இருக்குது. நல்ல ஒரு பெரிய பழமை வாய்ந்த பெரிய நகரமாக இருந்திருக்கு. ராஜராஜ சோழனே இங்கே தான் இருந்து இங்கே தான் வராகிய அந்த வீரம்பட்டினத்தில் இருக்க வராகிய வழிபட்டு தான் அவர் கடல் பயணமாக போயிருக்காரு. கம்போடியாவில் எந்தெந்த ஊர்லேயும் அவங்க அந்த ஆவுடையருக்காக நிறைய கோயிலெலாம் கட்டியிருக்கிறாங்க. அப்போ மண் சிற்பம் தான் எல்லா இடத்துலையுமே தொன்மையான பொருளாக இருந்திருக்கு. 40,000 வருஷம் பழமை வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கற்காலம் எல்லா காலத்தையும் சொல்கிறோம். மண் காலத்தை நம்ம சொல்கிறதே இல்லை. மண்காலம் தான் ரொம்ப தொன்மை பழமை வாய்ந்ததுன்னு வச்சுக்கலாம். இப்போ மண்ணை தொட்டி தான் குளிச்சிருக்கிறோம், மண்ணை தொட்டு தான் இது பண்ணியிருக்கிறோம், மண்ணால் தான் சிலை செய்திருக்கிறோம். மண் ஒரு நம்மளோட முன்னோர்களாக இருந்த லீடராக இருந்தவங்களை தான் செய்தோம். அது வருங்காலத்தில் முன்னோர்களை நம்ம வணங்க தொடங்கியிருக்கிறோம்.
நம்ம இயற்கையை வணங்கணும், அப்புறம் முன்னோர்கள் வணங்கும், அப்புறம் இப்போ 2000 ஆண்டுகளுக்கு அப்புறம் பெருதெய்வம் இதெல்லாம் வழிபடுறோம். ஆனால் இந்த மண்ணுடைய தன்மை வந்து பார்த்திங்கன்னா, இந்த சங்கராபரண இறைவர் வந்து 2 லட்சம் ஆண்டு பழமை வாய்ந்த நதின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கைலாய மலையிலேருந்து அவங்க கல்யாணத்தை காட்சியை பார்க்கறதுக்காக தான் அகத்தியரே இங்கே உயரமாக இருந்த இந்த இடத்த வந்து அவர் வந்து நின்னதுனால தான் இந்த இடம் வந்து தாழ்ந்ததாக சொல்கிறாங்க. அப்போ இந்த சங்கராபரண இறைவர் வந்து இந்த ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த நதி ஓரத்தில் இருக்கிற மண் வந்து சிறப்பு வாய்ந்தது. இங்கே அரிக்கமேட்டில் பார்த்தீங்கன்னா 1400 வருஷத்துக்கு முன்னே 1 அடி மொத்தம் 2 அடி நீளத்தில் கல் பண்ணியிருக்கிறாங்க. செங்கல் பண்ணிவிட்டு அதில் யானை சாணி இதெல்லாம் போட்டு பதிரு நெல் அப்படியே கூலம்லாம் போட்டு பழிக்க வச்சு செய்திருக்கிறாங்க. அந்த மண் பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் வந்து ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதை வச்சு தான் நாங்கள் அதில் என்னென்ன இருக்குன்னா அலுமினியா இருக்குது, காப்பர் இருக்குது, அயன் இருக்குது. 3 மினரல்ஸ் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ஃபைபர் சென்சிட்டிவ் இருக்கும். இதில் ஒரு நல்ல சேண்ட் இருக்கும். அதுதான் ஒரு உறுதித்தன்மை. அதனால தான் அதை வச்சு தான் நாங்கள் அப்போ அந்த காலத்தில் நம்ம எந்த ஒரு அகழ ஆராய்ச்சி பண்ணாலும் ஒரு மண் சிற்பத்தில் அதை வச்சு தான் நம்ம மண் பாண்டத்தில் வச்சு தான் நாகரிகத்தை நம்ம சொல்கிறோமே. அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், இந்த கல்லை வச்சு தான் நாங்கள் வந்து ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷனுக்காக கொண்டு போனோம். அதை பண்ணோம். 2010 வந்து புவிசார் குறியீடு கிடைச்சது. இந்த மண் சிலை எங்கே இருந்தாலும் இடியே விழுந்தாலும் உடஞ்சி போகாது. இடியை வாங்கி பூமிக்கு வெளில விட்டுரும். இடியை எங்கே பெரிய சிறப்பு வாய்ந்தது. அவ்வளோ பெரிய மண் சிற்பம் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு இது. அதில் என்னென்னா இந்த மண் சிற்பத்தில் வந்து நம்ம கம்பியோ உள்ள எதுவுமே வைக்கவே மாட்டோம். ஒரு குச்சி கூட நாங்கள் வைக்க மாட்டோம். வச்சோம்னா மண் வந்து சிங்கேஜ் ஆகும், சுருங்கும். அப்போ குச்சி வந்து சுருங்காது, கம்பியெல்லாம் சுருங்காது. அப்போ அதனுடைய இதாகும்போது டெம்பர் ஆகும்போது ஓட்ட விட தொடங்கிடும். அப்போ நம்மளாவே ஒரு தேவையில்லாத ஒரு கிராக்கை உருவாக்கிடுவோம். அதெல்லாம் நாங்கள் வைக்க மாட்டோம். இந்த கூலம் இப்போ வந்து யானை சாணியெல்லாம் கிடைக்கிறதில்ல. இப்போ வைக்க கூலம், பதிரு, மரத்தூள் இந்த மாதிரி ஏதாவது கம்பம் கொங்க, கேவுர் கொங்க இந்த மாதிரி ஏதாவது என்ன அந்த சீசன் கிடைக்குதோ அதை நம்ம மிக்ஸ் பண்ணி தான் இப்போ நாங்கள் சிலை செய்கிறோம். சிறிய அளவில் செய்கிறது 1/2 சென்டிமீட்டர்லேருந்து நான் செய்ய தொடங்கினேன். அது வந்து காது கம்மலாகவும் கழுத்தில் போகிற பெண்டன்ட் இது மாதிரி நிறைய ஆபரணங்கள் பண்ணியிருக்கிறோம். அப்போ நிறைய ஏன்னா எல்லாம் பெரிய பெரிய குதிரையை தான் எல்லாரும் செஞ்சாங்களே தவிர 3 அடி உயரத்தில் இருந்தால் 10 அடி வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு என்னென்னா வர ஃபாரினர்லாம் வந்து இது எடுத்து போகிறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி இது பண்ணுவோம். அப்போ கேரிங் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் 1/2 சென்டிமீட்டரில் ஆரம்பித்தேன். அது செஞ்சதுக்காக தான் 1/2 சென்டிமீட்டர் பானைலாம் செஞ்சு 5 சென்டிமீட்டர் செஞ்சதுக்காக தான் எனக்கு விருது கிடைச்சிது. 98 எனக்கு அவார்டு கிடைச்சிது. அப்போ இந்த மாதிரி மினியேச்சர்லாம் செய்து தான் நம்ம இன்றைக்கி இதாகிறோம். இந்த மண்ணுடைய தன்மை வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஸ்மோக் ஃபயரிங் பண்ணலாம், பிளாக் கலரில் கொண்டு வரலாம். இது 800 டிகிரியில் வேகும் இந்த மண். நம்ம செராமிக் இந்த மாதிரிலாம் கொண்டு போனோம்னா இப்போ நிறைய டெக்னிக்கல் ஃபயரிங் பண்ணால் 1300 வரைக்கும் நம்ம ஸ்டோன் வேர் செராமிக் பண்ணலாம். சாதா செராமிக் வந்து 1000 டிகிரியில் வந்து கிளேசிங்லாம் பண்ணலாம். ஆனால் நாங்கள் அதெல்லாம் கிளேசிங் இந்த மாதிரி கெமிக்கலான இதான டெக்னிக்கலான விஷயம் போகாமல் நாங்கள் ட்ரெடிஷ்னலாக தான் இன்னமும் நாங்கள் பண்ணுறோம். பாரம்பரிய முறைப்படி தான் இன்றைக்கி நாங்கள் ஃபயர் பண்ணுறோம். தர சூழலாம் வைக்கிறோம். இந்த மண் வந்து ரொம்ப உறுதித்தன்மையானது, அற்புதமானது. எந்த மாதிரியான உலகத்தில் எல்லா நாடுகளையும் டெரக்கோட்டா இருக்குது. புதுச்சேரியில் இருக்கிற டெரக்கோட்டா வந்து வெளிநாட்டு டெரக்கோட்டா வந்து மினியேச்சராகவும் 50 அடி வரைக்கும் செய்கிறதுக்கான எங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. பொதுவாகவே வந்து இந்த தெய்வ சிலைகள் வந்துட்டு மண் சிலைகள் இருக்கக்கூடிய கோயில்கள், அதாவது சுதை சிற்பங்கள் இருக்கக்கூடிய கோயில்கள் அதீத சக்தி வாய்ந்ததாக நான் கண்டிருக்கிறேன். என்னுடைய அனுபவத்திலையும் அதை உணர்ந்திருக்கேன். இத்தகைய அதீத சக்திக்குரிய காரணங்கள் நீங்கள் அந்த மண்ணினுடைய சிறப்பு தான் காரணம்னு சொல்கிறீங்களா? ஆமாம், பஞ்சபூதம் இந்த கிராஃப்ட் மட்டும். இந்த கலைக்கு வந்து பஞ்சபூதம் ஒத்துழைச்சாதான் இந்த கிராஃப்டே வந்து கலையே வந்து முழுமை பெறும். மற்ற இதுக்கு இந்த தேவையில்லை. மண் வேணும், தண்ணி வேணும், காற்று வேணும், ஆகாயம் வேணும், நெருப்பு வேணும். இந்த 5 முழுமையாக ஒத்துழைச்சாதான் இதை ஃபயர் பண்ணி வந்து. ஆனால் இது சுயம்பு மூர்த்தியாக தான் நம்ம அப்போ அந்த காலத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி சுயம்பு இந்த மாதிரி நம்ம சொன்னது கிடையாது. ஓப்பன் டெம்பிள் தான் இருந்திருக்கு. எல்லாம் கிராம தேவதை வழிபாடு தான் இருந்திருக்கு. இந்த குதிரையை நம்ம செய்து ஒரு புது மழை வந்ததுன்னா ஆடி மாதத்துலேயும் சித்திரை மாதத்துலேயும் அந்த கிராமமாக அமைச்சர் வாழகின்ற போது அந்த கிராமத்தை சுற்றி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த ஊரில் ஏற்படுற அந்த வைரஸெல்லாம் வந்து இந்த சுண்ணாம்போ அந்த மண் சூட்டை இது வந்து உறிஞ்சிரும். இந்த உறிஞ்சிற தன்மை இருக்கிறதுனால அது அதீத ஒரு சக்தி இருக்குது. இந்த மண் நம்ம தொடறதுனாலையும் நம்ம உடம்புல இருக்கிற சீதல் நீர் உரியும். அது கிட்ட போகிறோம், நம்ம மேலே இருக்கிற வைரஸை வந்து அது அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ கிராம தேவதையை வந்து ஒரு வயல்வெளியில் ஒரு தனியாக ஒரு காட்டு பகுதி மாதிரி வச்சுட்டு வாரத்தில் ஒரு தடவை போகிறது, மாதத்தில் ஒரு தடவை போகிறது. டெய்லி போய் அபிஷேகம் பண்ணணும். இந்த சாமிக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அபிஷேகம், ஆராதனை இதெல்லாம் போய் நீங்கள் மனசார நீங்கள் வேண்டினாலும் பஞ்சபூதத்துக்கும் இந்த சிலைக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். இதுதான் நமக்கு கோர்ட்டாகவே இருந்திருக்கு. அப்போ நம்ம திருடுனாலும் சரி, நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் சரி, நம்மளை ஏதாவது வஞ்சித்தாலும் சரி, அந்த கோயிலை போய் நின்று ஒரு ஆத்ம அளவில் நம்ம வேண்டிக்கிட்டாலே ஒரு ஆத்ம தொடர்பு இருக்கும். அவங்களுக்கு 8ஆம் நாளே தண்டனை கிடைச்சிரும்.
இது வந்து இன்னமும் அந்த மரபில் இருக்குது. நமக்கு எத்தனை கோர்ட்டு எத்தனை தப்பிச்சு வந்தாலும் இந்த கோர்ட்டில் வந்து நம்ம இது பண்ண முடியாது. ஜெயிக்க தெய்வம் நின்று நீதி கொடுக்குறாங்க. அப்போ வந்து அந்த கோயிலில் வந்து ஒரு தொடர்பு இருக்குது. அது நாங்கள் இன்ன வரைக்கும் நாங்கள் உணர்றோம். அதைப்படி தான் இருக்கிறோம். இன்னும் நம்ம இந்த வேலை புறவி எடுப்பு குதிரை செய்யணும்னா நம்ம அது கங்கணம் கட்டிக்கிட்டு ஒரு ஆச்சாரமாக இருந்தால் தான் செய்கிறோம் நாங்கள். அதாவது எனக்கு தெரிஞ்சு சென்னை மயிலாப்பூரில் வந்துட்டு ஸ்ரீ கோலவிழி அம்மன் பத்ரகாளி அம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயிலினுடைய சிற்பம் வந்து சுதையாலானது தான். இன்னும் அப்படிதான். மயிலை கபாலீஸ்வரர் கோயிலுக்கு திருவிழா வரணும்னு சொன்னால் எல்லை கோயிலான இந்த கோலவிழி தாயை காளியம்மனை வந்துட்டு போய் உத்தரவு வாங்கிட்டு தான் வருவாங்க. அந்த மிகவும் சிறப்பு வாய்ந்த அந்த கோலவிழி தாயே வந்து சுதை சிற்பம்தான். அதற்கு வந்துட்டு பத்ரகாளி வந்து சுதை சிற்பமாகவும் கோலவிழியை வந்துட்டு ஒரு அடி உயரத்தில் கீழ்ப்பகுதியில் அபிஷேக ஆராதனைக்கு வச்சுருக்காங்க. இந்த பெரும் சிற்பத்திற்கு வந்துட்டு வெறும் தைல காப்பு மட்டும்தான், அதாவது சாம்பிராணி தைலம் மட்டும்தான் அதுக்கு சாத்தக்கூடியது இருக்குது. அதுபோல் அநேக கோயில்கள் வந்துட்டு புராண தத்துவம் வாய்ந்த கோயில்கள் வந்து தமிழ்நாட்டில் சுதை சிற்பங்களில் தான் இருக்குது. மக்கள் வந்துட்டு இந்த தகைய அரிய கலையை வந்து மேலும் மேலும் அறிஞ்சு கொள்ளணும். இவருடைய முகவரியையும் ஃபோன் நம்பரையும் கொடுக்குறேன். உங்கள் பிள்ளைகள் வந்துட்டு இது சார்ந்த பயிற்சிகளை ஒரு கலையாக, பல கலைகளை நம்ம கற்றுத்தரோம். கராத்தே கற்றுத்தரோம். அது பிறப்பிடம் வந்துட்டு வெளிநாடு. இது மாதிரி பல விஷயங்கள் வெளிநாட்டிலிருந்து வந்தக்கூடிய கலைகளுக்கு நம்ம வந்துட்டு முதன்மை கொடுக்குறோம். நம்ம தமிழர்களுடைய ஆதி கலையான இந்த மண் கலையை, சிற்பக்கலையை கற்றுக்கணுன்னு இருக்கிறவங்க இவரை வந்து தொடர்பு கொள்ளலாம். யார் வந்தாலுமே எளிய பயிற்சிகளில் ஒரு 3 நாட்கள்லேருந்து 7 நாட்களுக்குள்ள அவரவர்களுடைய திறனுக்கு ஏற்றாற்போல், அதாவது அவங்களுடைய வாய்ப்புக்கு ஏற்றாற்போல் கண்டிப்பாக சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க. இந்த மண்ணில் வந்துட்டு இந்த சிற்பங்களை செய்து பழகும் பொழுது குழந்தைகளுடைய மனசு வந்து ஒரு குதூகலமாகும், ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும், அடம் பிடிவாதனங்கள் வந்துட்டு மறையும். இது வந்துட்டு அனுபவபூர்வமான உண்மையை சொல்கிறேன். நீங்களும் அதை அனுபவிச்சு பலன் பெறணும். இவரை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு உரிய வழிகாட்டுதல்களை காட்டுவார். நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த பயிற்சியை கொடுங்க. நன்றி, வணக்கம்.